தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து அரசிதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் பணியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமிக்க தற்பொழுது அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் பணி இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தற்பொழுது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருந்த நிலையில் 6 கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் பணி இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து அரசிதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 20 பேர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவியாக இருந்து வாக்கு எண்ணிக்கை பணிகளை மேற்கொள்வது இவர்களின் முதன்மையான பணி எனவும் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.